காலபுருஷ தத்துவத்திலே 9ஆம் இடம் என்பது தனுசு ராசியை குறிக்கும். தனுசு அப்படின்னா குரு அப்படின்னு பொருள் பெறும். 10ஆம் இடம் என்பது சனீஸ்வரர். ஒரு ஆண்டு பலனை கணிக்கிறோம் அப்படின்னாலே நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்வது சனீஸ்வரரையும் குருவையும் தான். உதாரணமாக நீங்க 10ஆம் இடத்திலே ஒரு கர்மாவை செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை சேவையாக செய்யும் பொழுது அது 9ஆம் இடத்துக்காக ஆகிவிடுகிறது. குருவுக்கு ஒரு சேவையை செய்யறீங்க, அப்ப நீங்க ஏதோ ஒரு பொருளை குருவிற்கு தருகிறீர்கள். 10ஆம் இடத்தின் விரயஸ்தானம் என்பது 9ஆம் இடம். எனினும் அதற்கு விரயம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது? மீண்டும் 10ஆம் இடம் எனும் உங்கள் கர்மஸ்தானம் வேலை செய்ய துவங்கிவிடுகிறது. மீண்டும் வருகிறோம். 12ஆம் இடம் என்பதும் குருவிற்குரியதுதான், மீனம். அங்கும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு விரயத்தை செய்து விடுகிறோம். மீண்டும் அந்த விரயத்திற்கு 12ஆம் இடம், விரயத்திற்கு விரயஸ்தானம் என்பது 11ஆம் இடம், லாபம் என்று சொல்லக்கூடியது. அங்கே விற்றிருப்பவர் அது சனீஸ்வரரின் வீடு. எப்பொழுதுமே ஒன்றை இழக்கும் போது மற்றொன்றை பெற்று விடுகிறோம் என்பதை மறைமுகமாக நமக்கு கட்டங்கள் உணர்த்துகின்ற ஒரு விளையாட்டுத்தான் இது. சிவ சிவ.